கரெக்டா இருக்கிறப்ப ஒரு 5 நிமிஷம் தான். ஐந்தும் சிறு வயது அறியாத பாலகன். சரி, நீ கொஞ்சம் சிறு வயது, நீ குழந்தை பருவமுள்ள பாலகன். சரி, அதனாலே நீ பந்தாட போனதுண்டு, படைமுகத்தை பார்த்ததில்லை. பந்தாட போனதுண்டு, படைமுகம் பார்த்ததில்லை. விளையாட போனதுண்டு, வேந்தர் முகம் கண்டதில்லை. விளையாட போனதுண்டு, வேந்தர் முகம் பார்த்ததில்லை. செண்டாட போனதுண்டு, சீடர் முகம் கண்டதில்லை. சரி, அதாவது வாழைக்கு ஒரு கொலை போல இந்த தாய்க்கு ஒரு கொலை. அதனாலே நீ காட்டு வேட்டை ஆடுவதற்கு கானகம் போக வேண்டாம் மகனே. தாயே, இந்த தந்தையாராகப்பட்ட குணபாச்ச மகாராஜனாகப்பட்டவன் நான் சென்று கானகத்தை வேட்டையாடி வருகிறேன். நீ அரண்மனையில பந்து விளையாட்டுகளை விளையாடி கொண்டிரு என்று சொல்கிறேன். உண்மையானா தந்தையே? புலிக்கு பிறந்து விட்டது பூனையாகுமா? அப்படி பூனையாக பிறந்து விட்டாலும் நகமில்லாமல் போகுமா? தந்தையே, இந்த கானகத்திற்கு சென்று மிருக ஜீவன்களை நான் வேட்டையாடி வெற்றியுடன் நாட்டுக்கு திரும்பி வருகிறேன். இலக்கென்று பயமறியாதான். சரி, அதனால நீ சிறுபாலகன், உனக்கு காலகம் வேட்டையாடுவது எப்படின்னு தெரியாது. சரி, மிருக ஜாதிகள் வந்து எப்படி வந்து தாக்குவது தெரியாது. அதனால மகனே, இதனால் வரைக்கும் நான் வேட்டையாட போயிட்டேன். இப்ப மட்டும் என்ன, நான் போயிட்டு வரேன். நீ கவலைப்படாம அப்பாட்ட பத்திரமா இரு. தந்தையே, 1000 வார்த்தை அடுக்குமுறையாக உரைத்தாலும் சரி, இன்று நான் கானகத்தில் நான் வேட்டையாட சென்று அந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் வேட்டையாடி நான் நாட்டு மக்களுடைய குறையை நான் தீர்த்து வருகிறேன். தந்தையே, என்னை தைரியமாக வழி அனுப்புங்க. கண்ணே தேவி, தாயி, எங்களுக்கு நீ ஒரே ஒரு மகன், அதனால கானகம் வேட்டையாட செல்கிறேன் தாய் தந்தையே என்று கூறுகிறாயே. உண்மைதான். அங்கே கல்லும் முள்ளும் நிறைந்த கானகம். சரி, அதில் சிங்கம், கரடி, புலிகள் அனைத்துமே வரும். அந்த மிருகங்களால் உனக்கு ஆபத்து ஏற்பட்டு மகனே